இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் நெருப்பு கம்மியேறிதான் அதை நீங்கள் வீட்டிலே 2 நிமிஷம் சரி செஞ்சிடலாங்க. அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே காட்டியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்கறதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கு, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பூஜை சாமான் இருக்கு இல்லையா, அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாங்க. எவ்வளோ கருத்து போன பூஜை சாமான்மாக இருந்தாலுமே சரிங்க, இந்த 2 பொருளை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும் போதும் அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குங்க. அதை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பித்தளை சொம்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பசோடா எடுத்துக்கோங்க. தோசை மாவுக்கு போடக்கூடிய ஆப்பசோடா எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபீனா பவுடர் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. நீங்கள் சபீனா பவுடருக்கு பதிலாக விம் ஜெல்லு இல்லை விம் சோப் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 2 ஆட் பண்ணி முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி அந்த சபீனா பவுடரும் ஆப்பசோடாவும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு லெமன் தோல் நீங்கள் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வேண்டாங்க, வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய லெமன் தோல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த தோலை வச்சு நீங்கள் சபீனாவை தொட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ பூஜை சாமான் இருந்தாலும் சரிங்க, இந்த மெத்தட் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பர் ரிசல்ட், நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. எவ்வளோ அழுக்கு இருந்தாலுமே வெறும் இந்த லெமன் தூளை வச்சு மட்டும் நம்ம தேய்ச்சா போதுங்க. இதுக்காக நம்ம நார் எதுவுமே போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. வெளியே உள்ள எல்லா பக்கம் நீங்கள் இந்த சபீனா கூட நல்லா நீங்கள் தொட்டு எல்லா பக்கம் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அந்த லெமன் தோலை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே எல்லா பக்கம் நீங்கள் சும்மா லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கையை வச்சு நார்மலாக ஒரு லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாகவும் பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. ரொம்பவே ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பூஜை சாமான் இருந்தாலுமே சரிங்க, இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே வெளிப்பக்கம் எல்லா பக்கம் நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டுங்க. கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ நான் பார்த்தேன் தண்ணி ஒரு ஓரம் வச்சுக்கிறேங்க. இப்போ பூஜை சாமான் எப்பவும் போல் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லா பக்கம் அழுக்கு போய் நல்லா எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காதுங்க, ரொம்ப பார்க்கவும் நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்டான ஒரு பிளாஸ்டிக் மூந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அழகான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் வச்சுட்டு ஒரு முக்கோண ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. முக்கோண ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி விட்ட பின்னாடி இந்த பீஸை நீங்கள் அப்படியே ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதே சிசரை வச்சுட்டு அந்த மூடியோட மேல் சைடு நல்லா தப்பமாக இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்க, தப்பமாக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஓரம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிசர் வச்சுட்டு மிச்ச பிளேட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் எந்த சைஸ்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இது எதுக்காக நம்ம கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பொருட்களில் இயரிங்ஸ் இருக்கு இல்லையா, இயரிங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அப்படியே ஒரு பாக்ஸுக்குள்ளே அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிப்போங்க. அந்த மாதிரி போட்டு வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இயரிங்ஸ் எல்லாம் தொலைஞ்சியும் போகாது, அப்படியே இருக்குங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி பீஸில் 2 ஓட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு ஓட்டை போட்டு விட்ட பின்னாடி கொஞ்சம் கேப் விட்டு
இன்னொரு ஓட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 இயரிங்ஸ் வச்சுருக்கிறதுனால 3 பிளேட்டுக்கு மட்டும் ஓட்டை போட்டிருக்குங்க. மிச்ச பிளேட்லாம் எடுத்து நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. பாருங்கள் 3மே நான் ஓட்டை போட்டு முடிச்ச பின்னாடி இதை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. என்கிட்ட மொத்தமாக 3 ஜோடி கம்மல் இருக்குங்க. அந்த கம்மல் ஃபுல்லாகவே இந்த பிளேட்டுக்குள் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. நம்மளாம் நிறைய பேர் வீட்டில் பார்த்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கம்மல் நிறைய பேருக்கு பிடிக்குங்க. எல்லாம் வாங்கி போட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே அந்த திருகாணியை போட்டு அங்கங்கே வச்சுருவாங்க. ஒரு சில டைமில் கம்மலுமே கிடைக்காது, இல்லை திருகாணியுமே கிடைக்காதுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நமக்கு எப்போ கம்மல் தேவையோ அப்போ நம்ம டக்குன்னு எடுத்து போட்டு போயிடலாங்க. தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் ஒரு மூடி மட்டும் எடுத்துக்கிறேன். கம்மல் இயரிங்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க. இயரிங்ஸ் போட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் பட்டன் போட்டுக்கோங்க. பார்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள் போட்டு காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னுட்டு. இதே போல் மற்ற கம்மலையும் நம்ம போட்டுக்கலாங்க. அவள் தான் பாருங்கள் 3 ஜோடி கம்மலையும் இந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டுங்க. பார்க்கும் நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சின்னு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ் இருக்கு, அதில் நம்ம அடிக்கடிக்கு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண மாட்டோங்க. அடிக்கடிக்கு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்னர் உள்ளுக்குள்ளே தண்ணி இறங்கும் போது கேஸ் ஸ்டவ் நல்லா எரியாதுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. அந்த கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு அந்த பர்னரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்ச பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு எல்லா பக்கம் நீங்கள் தண்ணி ஊற்றி முடித்த பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நான் பார்த்தேன் ஒரு கொஞ்சம் போல் கோல்கேட் பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் விம் ஜெல் எடுத்துருக்குங்க. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் க்ளீன் பண்ண நல்லா கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எண்ணெய் பிசுக்கு எதுவுமே ஆகாமல் இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள் கேஸ் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி எப்பவும் போல் நம்ம சுத்தமாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி அந்த கொட்டாங்குச்சி எடுத்துடலாங்க. இப்போ நீங்கள் உடனே ஸ்டாண்டு போட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கேஸ் ஸ்டவ் நல்லா எரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான உடஞ்சி போன அட்டை பிரிந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் தாங்க நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் செப்பல் வாங்கும்போது ஃபேன் வாங்கும்போது அட்டை பாக்ஸில் வரும் இல்லையா, அந்த அட்டை பாக்ஸ் பிஞ்சு போச்சுன்னா கீழே தூக்கி போடாதீங்க. ஏன்னா இதை வச்சு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பார்த்தேன்னா கிழிஞ்சு போன அட்டை பாக்ஸை ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருந்தேன். அந்த அட்டை பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் அதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இதே போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. மிச்சம் 2 பேலன்ஸ் இருக்குது இந்த அட்டை பாக்ஸு. அதுவுமே நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா நீட்டாக. பாருங்கள் நமக்கு மொத்தமாக 3 பீஸ் கிடச்சிருக்குங்க. கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சனில் பார்த்தா எண்ணெய் டப்பா உப்பு டப்பா எல்லாமே கீழே வச்சுருப்போங்க. அந்த டப்பா நீங்கள் இந்த அட்டை பெட்டியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. அந்த எண்ணெய் பீஸுக்கு அழுக்கு தன்மை எதுவுமே தரையில் வராதுங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டா போதுங்க. பார்க்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அட்டை பாக்ஸு பிஞ்சு போனதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்கரை டப்பா தாங்க. நம்ம வீட்டில் சக்கரை டப்பா இருந்தாலே போதுங்க, எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன உருண்டியாக கட்ட ஆரம்பிச்சிருங்க அந்த சக்கரைக்குள்ளே.
அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை கட்டாமல் இருக்க, எறும்பு எதுவுமே வராமல் இருக்க இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்காக நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு ஐஸ் குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் வெண்ணிலா கப்பில் வாங்கலையும் அதுக்காக ஐஸ் குச்சி கொடுப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் சாப்பிட்டு க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஐஸ் குச்சின்னு சக்கரை குட்டப்பாக்குள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே 2 பட்டை ஒரு இலை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா போதுங்க. எந்த வாசனைக்கு எறும்பு சின்ன சின்ன உருண்டை எதுவுமே கட்டாது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எறும்பு இருக்கிறதாலும் அந்த எறும்பு ஃபுல்லாகவே சக்கரை டப்பா விட்டு ஓடியே போயிடும். கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. கேஸ் ஸ்டவ் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயின்னு எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எதுக்காக நம்ம எண்ணெய் கூட சால்ட்டு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர்ல பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் இருப்பாங்க, போட்டியெல்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் உறிஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் போட்டி பொரிச்சாலுமே நிறைய கசடுத்தன்மை வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சால்ட்டு சேர்த்துட்டு எப்பவும் போல் போட்டில் அப்பளம் எவ்வளோ நாள் நீங்கள் பொரிச்சிக்கலாங்க. அந்த எண்ணெய் நிறம் மாறவே மாறாது, கசடு கொஞ்சம் கூட இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் அதிக அளவில் உரியாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா போட்டி ஃபுல்லாகவே பொரிச்சு முடிச்சிட்டேன். இந்த எண்ணெய் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது, கசடு எதுவுமே இல்லைங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கூட கசடு தன்மை எதுவுமே இல்லைங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதே போல் எவ்வளோ போட்டி பொரிச்சிருக்கும், ஆனால் எண்ணெய் கொஞ்சம் கூட உரியவே இல்லைங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்மளாம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ரொம்ப நெருப்பு கம்மியேறிங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வீட்டில் பால் பொங்க விட்டுருவோம். அப்படி இல்லை சாம்பார் சாதம் எது வேணாலும் நம்ம பொங்க விடும்போது அது உள்ளுக்குள்ளே போய் அடைச்சிக்குங்க. நிறைய பேர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே அடைச்சிக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் பண்ண கழுத்திட்டு நல்லா சோப் போட்டு ப்ரஷ் போட்டு எல்லாம் நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி கேஸ் பற்ற வைப்பீங்க. அப்பவும் கூட கேஸ் நார்மலாக எரியாதுங்க. அதுக்கு காரணம் பர்னர் கிடையாதுங்க. அந்த கேஸ் ஸ்டவ் உள்ளுக்குள்ளே அடப்பு இருந்திருக்குங்க. அந்த அடப்புனால தான் கேஸ் ஸ்டவ் நெருப்பு ரொம்ப கம்மியேறிங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், நான் கேஸ் ஸ்டவ் கம்மியாக நெருப்பு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் வீட்டில் கேஸ் ஸ்டவ் கம்மியாக எரியும். அந்த மாதிரி எரியாமல் எப்பவும் போல் புதுசாக நீங்கள் எப்படி வாங்குவீங்களோ அப்போ எந்த அளவுக்கு கேஸ் ஸ்டவ் நெருப்பு எரியுதோ அந்த அளவுக்கு எரிய வைக்கிறது எப்படின்னு சொல்லியும் பார்க்கலாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் பர்னர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி அந்த கேஸ் ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழேயும் மேலேயும் 2 பக்கம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்ச பின்னாடி அந்த கேஸ் ஸ்டவ் நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க நேரம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறதுலே ஒரு சின்ன ஊக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஊக்கை நான் எடுத்துகிட்டு பாருங்கள், நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் அதே போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு ஊக்கை எடுத்துக்க ஜூம் பண்ணி காமிச்சிருக்குங்க. நிறைய பேரில் கேஸ் இருக்குங்க. அதுக்கு பின்னாடி பேக்ஸ் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. திருப்பி நீங்கள் பார்க்கும்போது அது உள்ளுக்குள்ளே பாருங்கள் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குங்க. அந்த ஓட்டைக்குள்ளே நீங்கள் உள் பக்கமாக நீங்கள் அந்த பின்னூசி வெளியே பக்கமாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த ஓட்டைக்குள்ள 4 பக்கம் லைட்டாக நீங்கள் ஆட்டி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டாலே போதுங்க. கேஸ் அடுப்பு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஒன்று நீங்கள் பண்ணி விட்ட பின்னாடி இன்னொரு கேஸ் ஸ்டவ் அடுப்பு நம்ம கிளியர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் வெளி பக்கம் அந்த ஊக்கு கைப்பிடி அந்த பின்னு குத்துடி அது உள்ளுக்குள்ளே போயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் அடுப்பில் ரொம்ப ஈஸியாக கிளியர் ஆயிரும். இப்போ நம்ம 2த்துலையுமே அடப்பு எடுத்து முடிச்ச பின்னாடி அந்த கேஸ் ஸ்டவ் நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் பர்னர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டு போட்டு கேஸ் ஸ்டவ் கீழே ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி விட்ட பின்னாடி கேஸை நீங்கள் பற்ற வச்சு பாருங்கள், நல்லா ஹைட்டாக எரியுங்க. நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் புதுசாக வாங்கலோ எந்த அளவுக்கு பளிச்சுன்னு எரியுமோ அந்த அளவுக்கு எரியுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த டிப்ஸ் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.